பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதன் வடிவில் இந்த பதிவில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சியான உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ராசியில இருந்த சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால உங்களுடைய குடும்பத்தை பத்தியோ வருமானத்தை பத்தியோ வெளியில் பெருமையாக சொன்னீங்கன்னா நிச்சயம் வருமானமும் வர்றது நின்னுடும், குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அமைதி. இதுலையுமே அமைதி காக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டுல கோபத்தை குறைச்சு வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியம். பொருளாதாரத்துலையுமே சரி, சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக செலவுகள் விரயங்கள் ஆடம்பரமாக செலவு செஞ்சீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே கடுமையான பண பற்றாக்குறை அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் இப்போவே தொடங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக செட் ஆகும். மே மாதத்துக்குள்ளேயே அமையறதுக்கு உண்டான தன்மைகள் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. அடுத்தபடியாக தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது கிடைத்து அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் அல்லாம உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கனால கட்டாயம் லக்ஸரியான ஒரு கட்டின வீடு அல்லது கார் இந்த மாதிரி அமைப்புகள் நீங்க வாங்கக்கூடியும் கட்டாயம் இந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இருக்கான்றத பார்த்துக்க வேண்டியது அவசியம். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பான பலன்களை நீங்க பெறுவதற்கு நீங்க தரிசனம் செய்ய வேண்டியதெல்லாம் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடுங்கிறத ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. அவருடைய கோயிலுக்கு போயிட்டு கட்டாயம் வழிபாடை செஞ்சுட்டு எந்த ஒரு பொருட்களையும் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா அதுவே பெரிய நிவர்த்தி தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த பதிவு இதோட முடிஞ்சது. மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.